ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் கொடுத்துருந்த லெவல், அதாவது 25,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இதுக்கான லெவல் நான் நேற்றுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் எப்படி நம்ம ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ நான் இதில் என்ட்ரி எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஃபஸ்ட்டு, ஏன்னா இது கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் 2-3 விஷயத்தில் நான் பார்த்தேன். அதாவது இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படின்னா 98 ரூபா நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் 98 ரூபா. அதே மாதிரி டுடே ஓப்பன், ஸோ இந்த ப்ரீமியம், அதாவது 25,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 ரூபா. அப்போ எனக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தது. அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, கீழே நம்ம கொடுத்துருந்த பை லெவல் பார்த்தீங்கன்னா 68 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். ஸோ நேற்றுக்குள்ள லெவல் அது, இன்றைக்குள்ள லெவல் அது நேற்றுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் பார்க்குறோன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கா, ஓகே, ஒன்று. ரெண்டாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கா, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுடைய பை லெவலுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். அது என்ன லெவல் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ், அதாவது அந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் பற்றி நம்ம எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும், எப்படிலாம் ஒரு என்ட்ரி பார்க்கலாம் அப்படிங்கிறத சில கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த கீழே அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ பை லெவல் அப்படிங்கிறதும் 68, அதுக்கு மேலே இருக்கிறதுனால அதை வச்சு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகே. இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக எக்ஸாக்டாக 25,500, அது 500 மேலே போயிட்டு, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு 25,500 அப்படிங்கிறல போய் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். அதாவது நேற்றுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நேற்று நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியலை. மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாளைக்கான லெவல் இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஒரு சம்பவம், ஒரு உலகத்தோட ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா, ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கும். ஸோ ஒரு கால்குலேஷன் உண்டு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதை நம்ம எடுக்கிறோம். ஒரு செல்லருடைய ஏரியா எதுவாக இருக்கும், ஸோ அவங்களுடைய லாஸஸ் எதுலேருந்து நம்ம ஒரு சின்ன சின்ன லாஸஸ் அவங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த லாஸஸாக நம்ம எப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். ஓகே. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். இந்த லெவல்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு விட, நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஆப்ஷனில் பை பண்ணுற எல்லாருமே அதையும் இதையும் நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு என்ட்ரி, அதுவும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஒரு என்ட்ரி இருக்குது. இதுவும் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அது நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஓனாக முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ட்ரேடிங் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஓன் ஒரு முடிவு தான். அந்த டைமில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிவு தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதில் பை லெவல் அப்படின்னா 171, ஸோ 171 அப்படிங்கிறது பை லெவல். அதேமாரி சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடியது 125, ஸோ 125 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே 89, ஸோ 89 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 225, ஸோ 225 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி கீழே அதுக்கும் மேலே, அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா 289, ஓகே. ஸோ 289 அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ எந்த மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பை லெவல் இருக்குது அப்படின்னா, இந்த பை லெவலுக்கு மேலே ப்ரீமியம், எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். கால் இருக்குதுன்னா கால் நம்ம இந்த பை லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அப்புறம் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்க்குறேன், ஓப்பன் பார்க்குறேன். சம்டைமில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கும், ஓப்பன் பார்ப்பேன்.
ஸோ ஓப்பன் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் ஆப்போசிட் எப்படி நமக்கு வந்து க்ளோஸ் வைக்குது, எப்படி வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும். வேறு எந்த மாதிரி ஒரு டேட்டாவும் நான் பார்க்குறதில்ல. அதாவது என்னென்னா இப்போ இந்த ஆப்ஷன் செயினு அப்புறம் வந்து இந்த மாதிரி அது வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் அது நம்ம பார்க்க வேண்டியது வரும். அதை பார்க்க முடியாதுன்னுலாம் பார்க்கக்கூடாது, இல்லை அது வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அது நம்ம வந்து கிளாஸில் நான் வந்து அது சொல்லுவேன். ஸோ அது எல்லா நேரமும் அதை நம்ம வந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா என்ட்ரி எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு டவுட் வரும். அது எப்படி இப்போன்னா, இப்போ ஒரு லெவலில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி லெவலில் நிற்கிது. பை லெவல்லே ரொம்ப நேரமாக வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. கால் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே வந்து ஆப்ஷன் செயினில் டேட்டாஸ் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி டைப்பில் மட்டும் நம்ம ஆப்ஷன் டேட்டா யூஸ் பண்ணுறது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதான் நாளைக்கான லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் நீங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் வந்து அந்த லைக்கை வந்து தாராளமாக நீங்கள் வந்து கூச்சப்படாமல் போடுங்க. ஏன் அப்படின்னா லைக் பண்ணுறதுனால என்னைய வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு எனக்கு அது வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.